Vivekananda Educational Institutions is a gateway to quality higher education. Admissions open now. சென்னை அடுத்த பாடியில் உள்ள கோவிலில் ஜிபே மூலமாக பக்தர்கள் செலுத்திய பணம் தனிநபருக்கு சென்றதாக பக்தர்கள் சிலர் புகார் தெரிவித்தனர். அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு இந்த குற்றச்சாட்டை முற்றிலுமாக மறுத்துள்ளார். அம்பத்தூரை அடுத்த பாடி டிவிஎஸ் நகரில் உள்ள புகழ்பெற்ற அருள்மிகு ஜெகதாம்பிகை சமேத அருள்மிகு திருவல்லீஸ்வரர் கோவில் உள்ளது. இந்த கோயிலில் குரு பெயர்ச்சியின் போது பரிகார பூஜையில் 5000த்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சிறப்பு அர்ச்சனை செய்தனர். குரு பெயர்ச்சி லட்சார்ச்சனை கட்டணமாக 500 ரூபாயும் குரு பரிகார ஹோம கட்டணமாக 1000 ரூபாயும் இந்து அறநிலையத்துறை சார்பில் வசூலிக்கப்பட்டது. இந்நிலையில் பாடி பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களில் சிலர் குரு பெயர்ச்சி லட்சார்ச்சனைக்காக கோயில் அலுவலரிடம் ஸ்கேன் செய்து 500 ரூபாய் செலுத்தும் போது கோயில் நிர்வாகத்திற்கு பணம் போகாமல் தனிநபர் ஒருவருக்கு சென்றதாக புகார் கூறினர். சரி, அந்த தரிசனத்துக்கோசம் நான் டோக்கன் எடுக்க ஜிபே பண்ணா பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற நிர்வாகத்துல இருக்கிறவங்க அக்கௌண்ட்டுக்கு தான் போதே கண்டி கவர்மெண்ட் அக்கௌண்ட்டுக்கு போல, அதாவது கோயிலோட பார்கோடுக்கும் போல. பாத்தீங்கன்னா அவங்க நார்மலா பாத்தீங்கன்னா ஒரு ஜிபேல அந்த பேமெண்ட்டை வாங்கிட்டு அரசு முத்திரை போட்ட இது கொடுத்துருக்காங்க. இந்த பார்கோட ஸ்கேன் பண்ணோம்னா பாத்தீங்கன்னா எம்டின்னு காட்டுது. சோ அதுக்கு ஸ்ட்ரெயிட்டா கோயிலோட வெப்சைட்டுக்கு போல. இதை போய் நான் நிர்வாகத்துல போயிட்டு ஈஓ கிட்ட போய் நான் கேட்டா அவர் சரியான பதிலும் கொடுக்கல. பாடி திருவல்லீஸ்வரர் கோவில் பிரச்சினை குறித்து இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபுவிடம் விளக்கம் கேட்டது புதிய தலைமுறை. அவ்வாறான தவறு நடக்கவில்லை என்றும், எனினும் இதுகுறித்து விசாரணை நடத்தப்படும் என்றும் தெரிவித்தார். இதனிடையே அறங்காவலர் குழு தலைவர் பதவிக்காலம் முடிவடைந்த நிலையிலும் அவரை தலைவர் என்று குறிப்பிட்டு பேனர் வைக்கப்பட்டிருந்ததும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. புதிய தலைமுறைக்காக அம்பத்தூர் செய்தியாளர் சாலமன். Vivekananda Educational Institutions is a gateway to quality higher education. Admissions open now.